பேக்கெட் பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கோங்க. நிறைய தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் கட்டியாக காய்ச்சி எடுத்துக்கணும். அதில் என்ன பண்ணணும்னா, ஜவ்வரிசியை ஊற வச்சுருப்போம்ல, அந்த ஜவ்வரிசி இப்போ பொருள் வந்து எல்லாம் தேவையானதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வருது உங்களுக்கு. அந்த பொருளில் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை பால் காஞ்ச உடனேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கரண்டியை வச்சு கலக்கிக்கிட்டே இருக்கணும். கலக்காமல் நம்ம விட்டுட்டோன்னா கட்டி கட்டி ஆகிடும். அப்புறம் வந்து பரிமாறும்போது தனித்தனியாக பால் தனியாக ஜவ்வரிசி தனியாக இருக்கும். அதனால் கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு பவுலில் வந்து கஸ்டர்ட் பவுடர் இருக்குல்ல, அது நமக்கு எவ்வளோ கட்டியாக வேணும்னா கட்டியாக போட்டுக்கலாம், இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது. அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஸ்பூனில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு தான் அதை போடணும். அப்படியே போட்டிங்கன்னா அதுவும் கட்டி கட்டி ஆகிடும். பச்சை தண்ணி ஊற்றி கரைக்கணும். கரைச்சி அந்த சூடான பாலில் என்ன பண்ணணும், இதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கரண்டியை வச்சு அதுவும் கலக்கிக்கிட்டே இருக்கணும். கையை எடுத்துட்டோன்னா கலக்கிறத விட்டு கட்டி கட்டி ஆகிடும். அடியில் வந்து பர்ன் ஆகி பிடிச்சிக்கும். ஒரு மாதிரி கும்பின வாசனைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துடும். அதனால் கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக நிறைய தண்ணி சேர்த்துக்கோ. அது கூட வந்து நம்ம சேமியா வச்சுருக்கோம்ல, அந்த சேமியாவும் அந்த சூட்லேயே அப்படியே போட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் வெந்த மாதிரி கரெக்டாகிடும். ரொம்ப குழையெல்லாம் செய்யாது. அதுலேயே அது கொஞ்சம் வேணுன்ற அளவு தண்ணி அது ஊற்றினோடனையும் கொஞ்சம் தண்ணியும் போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவும் வந்து ஆஃப் பாயில் ஆனவுடனேயும் ரெண்டும் ஒரே பதத்துக்கு வந்தவுடனேயும் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை போடணும். அந்த ஹீட்லேயே அந்த சர்க்கரை போட்டிங்கன்னா அது வந்து கரைஞ்சிரும். நான் வந்து 1 கப் சர்க்கரையில் கொஞ்சம் வச்சுட்டு 1/2 கப் போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா பத்தலைன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்புறமா தேவைப்பட்டுச்சு, நான் போட்டுட்டேன். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் ஆறணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு சில்லுன்னு ஆனவுடனே எடுத்து இப்போ வந்து சர்வ் பண்ணலாம். இந்த திங்ஸ் எல்லாம் அது உள்ளே போடணும். ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, பாதாம் பிசின், செர்ரி, ஐஸ்கிரீம், எசன்ஸு, உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போடுங்க. எது இல்லையோ அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு சட்டமெல்லாம் கிடையாது. நம்ம இஷ்டம் தான். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை போட வேண்டியது தான். அந்த பாதாம் இது பால் சேமியாலாம் போட்டு காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு அது மேலே வந்து ஆப்பிள் போட்டு அது கூட வந்து பாதாம் பிசின் அது ஒரு ஸ்பூனு, அப்புறம் வந்து சப்ஜா விதை 1 ஸ்பூனு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது.